மிக குறைவான வட்டியில் பெண்களுக்கு 1,25,000 ரூபாய் கடன் வழங்கும் சூப்பர் திட்டத்தை தமிழக அரசு தற்பொழுது அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. தமிழக அரசு மகளிர் மற்றும் பிற பிரிவினரின் பொருளாதார மேம்பாட்டிற்காக சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களில் முக்கியமாக பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. அந்த வகையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிடெட் மூலம் பல்வேறு கடன் உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குழு கடன் திட்டத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த கடன் உதவியை பெற விண்ணப்பிக்க தமிழக அரசு அனைவரையும் அழைப்பு விடுத்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பவர்களின் வயதானது 18 வயது முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த வகை கடன்கள் வழங்க முடியும். இந்த திட்டத்திற்கு தேவைப்படும் ஆவணங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஜாதி சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை ஆகியவை தேவை. சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவர்களுக்கு குழு கடன் வழங்கப்பட்டு வருகிறது. குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு அதிகபட்சம் 1,25,000 ரூபாய் கடனாக வழங்கப்படும். ஆண்டு வட்டி விகிதம் 6% ஆகும். கடனை திரும்ப செலுத்தும் காலம் 2.5 ஆண்டுகள் ஆகும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்கள் அல்லது www.tebcedo.tn.gov.in என்ற முகவரி அல்லது கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் அல்லது மாவட்ட, மத்திய, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் அல்லது கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்களில் இதற்கான விண்ணப்பத்தை பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். எனவே தேவைப்படும் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.